இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் சாதம் செய்ய போகிறோம். சிம்பிளாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. கடாயை அடுப்பில் வச்சாச்சு. கடாயை சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். நான் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். பீட்ரூட் வந்து 4 காய் வந்து காய் சேவை மிஷனில் கழுவி சுத்தம் பண்ணி அரிஞ்சு பொடி பொடியாக இது பண்ணி துருவி வச்சுக்கிற காய் சேவை மிஷனில் அதை போட்டுடலாம். மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து மிளகா சேர்த்துல வரமிளகா அதனால வரமிளகா பொடி தான் சேர்த்திருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தூள் உப்பு. அடுப்பு சிம்மில் வச்சு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். லைட்டாக தண்ணி தொளிச்சிருக்கேன். நான் அது வீடியோவில் காட்டாமல் போயிட்டேன். சிம்பிளாக பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் துருவல் வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் போடல. இல்லை சாப்பாடை இப்படியே கிளறினாலும் கிளறிக்கலாம். சிம்பிளாக சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். நான் சாப்பாடு போட்டு கிளறல. நான் வந்து பீட்ரூட் பொரியலாகவே செஞ்சுக்கிறேன். தேங்காய் துருவல் போடல. இதே இனிப்பாக இருக்கும். இது தேங்காய் துருவல் போட்டால் அதை விட இனிப்பாக இருக்கிறனால நான் போடல. இதை போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.